ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை போராட்டம், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. இந்த தொழில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விசத்தறியில் பணிபுரிகிற தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வறுமை கொடுமை. இதனால் தன்னுடைய உடலில் இருக்கின்ற உறுப்பை விற்கக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சியில ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமை என்பது மிக மிக கொடுமையானது. உங்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள், இந்தியாவுக்கே முன்மாதிரி முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே நிலை என்ன? வறுமையின் காரணமாக தன்னுடைய உறுப்புகளை நிற்கின்ற அவலை உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற மருத்துவமனையில இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் வந்தவுடன் திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ குழு அமைக்கப்பட்டு அங்கே மருத்துவமனையிலே சோதனை செய்யப்படுகிறது. சோதனையிலே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவமனை அந்த நிர்வாகத்தின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. கொடுமை. வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அந்த ஏழைகளை அழைத்து சென்று அவருடைய கிட்னி முறைகேடாக எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு மதுரை அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்ற கிளை கடுமையாக இந்த சாடி இருக்கிறது. இந்த கிட்னி முறைகேடு இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு தனி அதிகாரி அமைக்கப்பட்டு இன்னும் அந்த அதிகாரிகள் தங்களுடைய பணியை தூங்கவில்லை. சிந்திச்சு பாருங்க. இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்று ஒரு மாதத்துக்கு மேலாகிறது. உயர்நீதிமன்றம் தனியோட அமைப்பை ஏற்படுத்தி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறி இன்னும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா திமுக எம்எல்ஏ அதனால் நடவடிக்கை எடுக்கல. அண்மையில கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானார்கள். 41 உயிர், விலைமதிக்க முடியாத 41 உயிரை நாம் இழந்திருக்கின்றோம். அதற்கு இரவோடு இரவாக நீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்புக்கு முன்னதாக குழு அமைக்கிறீங்க, வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். ஆக எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கொடுமையான செயல். கிட்னி முறைகளை ஏன் விசாரிக்கவில்லை? அதே நேரத்தில்